அண்மை தகவலாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆற்காடு லூத்தரன் திருச்சபையின் பேராயர் பீட்டர் பால் தாமஸ் அவர்கள் தேர்தலை குறித்து தற்போது உரையாற்றி வருகிறார். அந்த காட்சியை தற்போது காணலாம். அண்மை தகவலாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆற்காடு லூத்தரன் திருச்சபையின் பேராயர் பீட்டர் பால் தாமஸ் அவர்கள் தேர்தலை குறித்து தற்போது உரையாற்றி வருகிறார். அந்த காட்சியை தற்போது காணலாம். தந்தை, மைந்தன், தூயாவின் திருப்பெயரலாமேன். அன்பிற்குரிய ஆற்காடு திருச்சபை இறை மக்களே, ஆயர் பெருமக்களே, தேர்தல் பணிக்குழுவிலே செயல்பட்டு கொண்டிருக்கிற செயலாளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் இறைமகன் இயேசுவின் திருப்பெயரால் நான் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் பேராயர் என்ற முறையிலே, திருச்சபையின் பேராயர் என்ற முறையில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நடைபெறுகிற இந்த பாஸ்டேட் கமிட்டி குருசேகர ஆலோசனை குழு தேர்தலிலே அனைத்து மக்களும் சிறப்பாக பங்கெடுத்து நல்ல தலைவர்களை திருச்சபை ஆளுமைக்கு ஒவ்வொரு குருசேகரத்திலும் தேர்ந்தெடுக்க என்று முதலாவது நான் வாழ்த்துகிறேன். இரண்டாவது, இந்த தேர்தலிலே எந்த விதமான தவறுகளும் எந்த விதமான தவறான செயல்பாடுகளும் இல்லாமல் சிறப்பாக நேர்மையான முறையிலே அனைவருக்கும் ஜனநாயக முறையிலே அனைவரும் வாக்களித்து சுய உரிமையை பெற்று எந்த விதமான பயமும் இல்லாமல் நீங்கள் வாக்களித்து சரியான தலைவர்களை திருச்சபைக்கு தாருங்கள். நிறைவாக நான் சொல்லுகிறேன், தேர்தல் என்பது பகைமையை வளர்க்கிற ஒரு நிகழ்வு அல்ல. தேர்தல் என்பது தேர்தல் நேரத்திலே மாத்திரம் எதிர்கொள்கிற சவால்களை நாம் சந்தித்து தேர்தலுக்கு பிற்பாடு தோழமையோடு திருச்சபை கட்டி எழுப்புகின்ற ஒரு மிகப்பெரிய உன்னதமான செயல். ஆகவே தேர்தலை நீங்கள் யாரும் பகைமை உணர்வோடு அணுக வேண்டாம். நான் என்னுடைய பேராயர் பேரற்பொழிவிலே சொன்ன வண்ணமாக நற்செய்தியை அறிவிப்போம், இறை மக்களை கட்டுவோம். அதற்கு அனைத்து மக்களும் உங்களுடைய தேர்தல் மூலமாக எனக்கு ஆதரவு தந்து திருச்சபை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்ல ஒத்துழைக்குமாறு உங்களை அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன். நன்றி.